கோசல நாட்டு உழவர்களின் உழைப்பையும் அளவற்ற விளைச்சலையும் ஈகை பண்பையும் போற்றும் கம்பர் பாடல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் கோசல நாட்டோட உழவர்களோட வாழ்க்கையை பற்றி கம்பர் பெருமான் வரைஞ்ச ஒரு அழகான ஓவியத்தை பார்க்க போகிறோம். அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கிற மருத நிலத்தோட வளம் எப்படிப்பட்டதுன்னு காட்டுற இடம் இது. சரி, பாட்டுக்குள்ள போலாமா? எரி தரும் அரியின் சும்மை எடுத்து வானிட்ட போர்கள். குறிகளும் போற்றிக் கொள்வார். கொன்ற நெல் குவைகள் செய்வார். வறியவர்க்கு உதவி மிக்க விருந்து உணமனையின் உய்ப்பார். நெறிகளும் புதைய பண்டி நிறைத்து மண் நெளிய ஊர்வார். வயல்ல வேலை செய்கிற உழவர்கள் அரிவாள்ல அறுத்து எடுத்த நெற்கதிர்களோட கட்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து வானத்தையே தொடுற அளவுக்கு உயரமா குமிச்சு வைக்கிறாங்களாம். அடேங்கப்பா, நெற்குவியலோட உயரம்தான் என்னே. அதுவும் வான் இட்ட போர்கள் அப்படிங்கிறாரு கம்பர். வானமே நெல் போர் போட்ட மாதிரி இருக்குதாம். என்ன ஒரு கற்பனை! அப்புறம் அந்த நெற்போரில் தங்களுடையதுன்னு அடையாளம் தெரியறதுக்காக சாணம் மண் எல்லாம் கலந்து ஒரு குறி போட்டு வைக்கிறாங்களாம். அப்பெல்லாம் பாதுகாப்புக்கு சிசிடிவி எல்லாம் கிடையாது. இதுதான் வழி. குறிகளும் போற்றிக் கொள்வார்னு கம்பர் சொல்றது இதைத்தான். அடுத்து கதிரடிச்சு நெல்மணிகளை எல்லாம் தனியாக பிரித்து அதையும் பெரிய குவியலாக குமிச்சு வைக்கிறாங்க. கொன்ற நெல் குவைகள் செய்வார் நெல்லை கொள்றாங்களாம். அதாவது கதிரில் இருந்து நெல்லை பிரிக்கிறத கம்பர் இப்படி நயமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் களத்து மேட்டுக்கு வர்ற ஏழை எளியவங்களுக்கு உழவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களாம். வறியவர்க்கு உதவின்னு கம்பர் சொல்கிறது அவங்களோட கொடை உள்ளத்தை அழகாக காட்டுது. கொடுத்து முடிச்சது போக மீதி இருக்கிற நெல்லையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க. எப்படி? சொந்தக்காரங்க விருந்தாளிகளோட சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடணுமாம். மிக்க விருந்து உணமனையின் உய்ப்பார்னு இதைத்தான் கம்பர் சொல்கிறார். கடைசியாக ஒரு காட்சி. நெல் மூட்டைகளை எல்லாம் வண்டியில் நிறைச்சி வீட்டுக்கு ஓட்டிட்டு போகிறாங்க. அவ்வளவு நெல் மூட்டைகள். வண்டி போகிற பாதையே புதைஞ்சு போகுதாம். நெறிகளும் புதைய வண்டி நிறைத்துங்கிறாரு கம்பர். அது மட்டுமா, பூமியே நெளிஞ்சு கொடுக்குதாம் அந்த பாரத்தை தாங்க முடியாமல். மண் நெளிய ஊர்வார் என்னே ஒரு வர்ணனை. மொத்தத்தில் இந்த ஒரு பாட்டில் உழவர்களோட கடின உழைப்பு, அவங்களோட கொடை உள்ளம், எல்லாரோடையும் சேர்ந்து உண்ற அவங்களோட விருந்தோம்பல் பண்பு, கோசல நாட்டோட செழிப்புன்னு எல்லாத்தையும் அழகாக அற்புதமாக சொல்லிட்டாரு நம்ம கம்பர் பெருமான். அடுத்த பாடல்ல இந்த வளத்தை எப்படி உழவர்கள் பல இடங்களில் இருந்தும் சேர்க்கிறார்கள்னு கம்பர் விளக்குகிறார். காத்திருங்கள். கோச்சல நாட்டின் உழவர்கள் நிலத்தின் எல்லா வளங்களையும் எவ்வாறு அறுவடை செய்கிறார்கள் என்பதை விளக்கும் பாடல். வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டில் உழவர்கள் எப்படி இருக்காங்களாம்? தேனீக்கள் மாதிரி. ஆமாங்க, ஒரு தேனி எப்படி விதவிதமான பூக்களில் இருந்து தேனை சேகரிக்குமோ அப்படி இந்த உழவர்கள் வயல் குளம் காடுன்னு எல்லா இடத்துலையும் விளையிற பொருட்களை சேகரிக்கிறாங்களாம். இப்போ பாட்டை பார்ப்போம். கதிர்படு வயலின் உள்ள கடி கமல் புனலின் உள்ள முதிர்பயன் மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள படுபதி கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டு என மல்லர் கொள்வார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. கதிர் படுவயலின் உள்ள, முதல்ல வயல்வெளி. சூரிய ஒளி பட்டு கதிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சு நிற்குதாம். அந்த வயல்ல விளையிற நெல் கம்பு எல்லாத்தையும் உழவர்கள் எடுத்துக்கிறாங்க. கடிகமல் புனலின் உள்ள, அப்புறம் குளம் குட்டை. கடிகமல்னா நல்ல வாசனை வீசுறதுன்னு அர்த்தம். அந்த தண்ணியில் தாமரை அல்லின்னு விதவிதமான பூக்கள் பூத்து மணக்குதாம். அதுலேயும் உழவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. முதிர் பயன் மரத்தின் உள்ள, அட மரங்களையும் விட்டு வைக்கல, நல்லா முத்தி பழுத்த பழங்கள் எல்லாம் மரத்தில் தொங்குதாம். மா பலா வாழைன்னு எல்லாத்தையும் உழவர்கள் அறுவடை செய்கிறாங்க. முதிரைகள் புறவின் உள்ள, புறவுன்னா முல்லை நிலம், அதாவது காடு. அங்கேயும் உழவர்களுக்கு தேவையான பயிர்கள் விளையுது. படுபதி கொடியின் உள்ள, நிலத்தில் படர்ந்து கிடக்கிற கொடிகள்லையும் காய்கனிகள் நிறைய காய்க்குது. படி வளர் குழியின் உள்ள, இது ரொம்ப முக்கியம். நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளையும் கம்பர் மறக்கலை. கடைசியாக
மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டு என மல்லர் கொள்வார். அதாவது தேனீக்கள் எப்படி எல்லா பூக்கள்ல இருந்தும் தேனை எடுக்குமோ அப்படி உழவர்கள் எல்லா இடத்துலையும் விளையுற பொருட்களை சேகரிக்கிறாங்க. மல்லர்னா உழவர்கள். கம்பர் உவமையை பயன்படுத்துகிற விதமே தனி அழகுங்க. சாதாரணமாக உழவர்களை பற்றி சொல்லணும்னா உழவர்கள் வயலில் வேலை செய்கிறாங்க, நெல் அறுவடை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கம்பர் அப்படி சொல்லலை. தேனீக்களை உவமையாக்கி உழவர்களோட உழைப்பையும் நாட்டோட வளத்தையும் ரொம்ப அழகாக நயமாக சொல்லியிருக்கார். கம்பர் வெறும் விவசாய வளத்தை மட்டும் சொல்லலைங்க. ஒரு நாட்டோட இயற்கை வளத்தை எப்படி முழுமையாக பயன்படுத்தணுங்கிற வாழ்வியல் தத்துவத்தையும் இதில் பொதிஞ்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா வளமும் சேர்ந்திருந்ததால தான் அடுத்த பாடலில் பார்க்க போகிற விருந்து உபசரிப்புகள் எல்லாம் கோசல நாட்டில் தடபுடலாக நடந்திருக்கு. வாருங்கள் அந்த மாபெரும் விருந்துக்கு செல்வோம். கோசல நாட்டின் உணவுப் பெருக்கமும் மக்கள் வாழ்வின் செழிப்பும். வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டில் மக்கள் எப்படி விருந்தோம்பலோட தடபுடலாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். பாட்டை கேளுங்க. முந்துமுக்கனியின் நாணமுதிரையின் முழுத்த நெய்யின் செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தொடும் தமரினோடும் அந்தணர் அமுத உண்டி அயிலுறும் அமலைந்து எங்கும். அதாவது அந்த கோசல் நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே சாப்பாட்டு அமர்க்களம் தான். முதல்ல முக்கணி. என்னது அது? மா, பலா, வாழை, இந்த மூணும் இல்லாமல் விருந்தா. அப்புறம் நாணாமுதிரையின் விதவிதமான பருப்பு வகைகள், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்னவாம்? முழுத்த நெய்யின். நெய் எப்படி இருக்காம்? சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லா சாப்பாட்லேயும் மூழ்கி வழியிற அளவுக்கு நெய்யாம். அடடா, நெய் மழையே தான். அப்புறம் செந்தயிர் கண்டம் கண்டம், செக்கச்செவேல்னு இருக்கிற கெட்டி தயிராம். தயிரை பற்றி சொல்லும்போது கம்பர் ஒரு சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. கண்டம் கண்டம், அதாவது தயிர் கட்டி கட்டியாக இருக்காம். இது எல்லாத்தையும் எதில் கலந்து சாப்பிட்றாங்க? இடையிடை செறிந்த சோற்றின். கண்ட சர்க்கரை அங்கங்க தூவி விட்ட சுட சுட சோறு. ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன்! இப்படி தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும், அவங்கவங்க வீட்டில் சொந்தக்காரங்க விருந்தாளிங்கன்னு எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி சாப்பிட்றாங்க தெரியுமா? அந்தணர் அமுத உண்டிட்டு தேவர்கள் சாப்பிட்ற அமுதம் மாதிரி சாப்பிட்றாங்களாம். அந்தணர்கள் இங்கே தேவர்களை குறிக்குது. அயிலுறும் அமலைத்து எங்கும். இந்த சாப்பாட்டு சத்தம் கோலாகலம் அந்த நாடு முழுக்க கேட்குதாம். கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கோசல நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து வகை வகையாக சாப்பிட்டு மகிழ்கிறாங்க. இதில் கம்பரோட நயத்தை பாருங்க. முக்கணி, பருப்பு, நெய், தயிர், சோறுன்னு எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விருந்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. கண்டம் கண்டம் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் தயிரோட தன்மையை அழகாக காட்டுது. அது மட்டும் இல்லை, தாமும் விருந்தோடும் தமரினோடும் அப்படிங்கிற வரி இல்லறத்தோட சிறப்பை சொல்லுது. விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழர்களோட பண்பாடு இல்லையா? அதையும் கம்பர் அழகாக இதில் சேர்த்துட்டாரு. மொத்தத்தில் இந்த பாட்டு கோசல் நாட்டோட செழிப்பை, அங்கே இருந்த மக்களோட மகிழ்ச்சியை, விருந்தோம்பல் சிறப்பையெல்லாம் ரொம்ப அழகாக நயமாக சொல்லுது. கேட்டாலே நாக்குல எச்சில் ஊறுதில்ல. இதுதாங்க கம்பரோட கைவண்ணம். கோச்சல நாட்டு பெண்களின் கண்கள் ஆண் வண்டுகளை பெண் வண்டுகள் என மயக்கும் கவிநயம். வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டின் வளத்தையும் அங்கு மக்கள் வாழும் ஆனந்தமான வாழ்க்கையையும் விருந்தோம்பலையும் அமுது போன்ற உணவையும் பற்றி கம்பரின் கவிநயத்தில் சென்ற பாடலில் பார்த்தோம். இப்போ கம்பர் தன் பார்வையை கொஞ்சம் மாற்றி அந்த நாட்டோட அழகையும் குறிப்பாக அங்கே வாழற பெண்களோட அபாரமான அழகையும் நமக்கு காட்டப் போறாரு. அதிலும் பெண்களோட அழகு எப்படி இருந்ததுன்னு கம்பர் தன்னோட கற்பனையில் சொல்றதை கேளுங்க. ஒரு அற்புதமான காட்சி நம் கண் முன்னால விரிய போகுது.
பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து உருவ உண்கணை உன்பெடை ஆம் எனக் கருதி அன்பொடு காமுற்று வைகலும் மருத வேலியின் வைகின வண்டு ஆரோ. என்ன ஒரு அழகு! கம்பர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. முதல்ல பருவ மங்கையர் பங்கைய வாழ்முகத்து அப்படின்னா இளமை பொலிவோட இருக்கிற அந்த பெண்களோட முகம் எப்படி இருக்குதாம்? பங்கயம் அப்படின்னா தாமரை, வாழ்முகம்னா ஒளி வீசும் முகம்னு அர்த்தம். அதாவது தாமரை மலர் மாதிரி அப்படி தெளிவா பிரகாசமா ஒரு தனி அழகோட இருக்குதாம் அந்த பெண்களோட முகங்கள். கண்ணை கவரும் அழகு. அடுத்து உருவ உண்கணை. அந்த தாமரை முகங்கள்ல என்ன இருக்கு? கணை அப்படின்னா இங்க கண்ணை குறிக்குது. உருவ உண்கணை அழகு பொருந்திய மை தீட்டப்பட்ட வசீகரிக்கக்கூடிய கண்கள். அந்த கண்களுக்குள்ள அவ்வளவு ஆழம் அவ்வளவு ஈர்ப்பு இருக்குன்னு கம்பர் சொல்றாரு. சரி, இந்த கண்களோட அழகு எவ்வளவு ஆழமா இருக்குதுன்னு கம்பர் சொல்றாரு பாருங்க. இங்கதான் கம்பரோட மேதைத்தனம் வெளிப்படுது. ஒன்பெடை ஆம் என கருதி அன்பொடு காமுற்று. அந்த பெண்களோட கண்களை பார்த்த ஆண் வண்டுகள் என்ன நினைச்சுதாம் தெரியுமா? ஒன்பெடை ஆம், அடடா, இது ஒளிரும் பெண் வண்டோ, ஒருவேளை இது நம்ம இனத்தை சேர்ந்த பொன் வண்டோன்னு நினைச்சுக்கிச்சாம். என்ன ஒரு கற்பனை! பெண்களோட கண்களோட வடிவத்தையும் கருமையையும் அப்படி அசைஞ்சு போற அழகையும் பார்த்த ஆண் வண்டுகள் அதை தன்னோட இனத்தை சேர்ந்த பெண் வண்டுகள்னு தவறா நினைச்சுக்குது. அது மட்டுமல்ல, அப்படி நினைச்சது மட்டும் இல்லாம அன்பொடு காமுற்று. அந்த பெண் வண்டுகளின் மீது எப்படி அன்பு வச்சிருக்குமோ, எப்படி ஆசைப்படுமோ, அதே மாதிரி அந்த பெண்களோட கண்கள் மேல ஆசைப்பட்டு அன்பு பாராட்டிச்சாம். இப்படித்தான் வைகலும் மருதவேலியின் வைகின வண்டு ஆரோ. வைகலும் அப்படின்னா தினமும் நாளெல்லாம்னு அர்த்தம். அந்த மருத நிலத்து வயல் வெளிகளில் வேலியோரத்தில் அந்த பெண்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த ஆண் வண்டுகள் அங்கும் இங்கும் சுத்திக்கிட்டே இருக்குதாம். ஏன்? ஏன்னா அந்த பெண்களோட கண்களை தன் பெட்டை வண்டுகள்னு நினைச்சு அதோட சேர துடிச்சு சுத்துச்சாம். ஐயோ பாவம்! அரோங்கிறது ஒரு வியப்புக்குறி, அதுல ஒரு சின்ன பரிதாபமும் இருக்கு. இது ஒரு மயக்க அணி, அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளா தப்பா நினைச்சு மயங்கிறது. இங்கே கம்பர் சொல்றது அந்த பெண்களோட கண்கள் அப்படி ஒரு மயக்கும் சக்தியோட அப்படி ஒரு இயற்கையான அழகோட இருந்ததாம். அதுல வண்டுகளே மயங்கி போச்சாம். இலவு காத்த கிளி மாதிரி பெண் வண்டுகள்னு நினைச்சு தினமும் காத்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்றார் கம்பர். ஆக கோசல நாடு வெறும் வளத்துல மட்டும் இல்லைங்க, அங்க வாழற பெண்களோட அழகுலையும் கம்பீரமா நிக்குது. இயற்கையும் மயங்கர அழகுன்னு கம்பர் இவ்வளவு அழகா சொல்லி நம் மனதை மயக்கிட்டார். அடுத்து என்ன சொல்வார்னு அடுத்த பாடல்ல பார்க்கலாம். கோசல நாட்டின் மகளிர் அழகும் மருதநில வளமும் இழைப்படும் கவின்மிகு காட்சி. வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டின் செல்வ வளத்தை பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? சென்ற பாட்டுல பெண்கள் முகத்தில் உள்ள கண்களை பெண் வண்டுகளோன்னு நினைச்சு ஆண் வண்டுகள் மயங்கி காத்து கிடக்குதுன்னு கம்பர் எப்படி அழகுபட சொன்னார். சரி, அந்த வரிசையில அடுத்த காட்சியை கம்பர் எப்படி படம் பிடித்து காட்டுறார் பாருங்க. வேளை வென்ற முகத்தியர் வெம்முலை ஆளை நின்று முனிந்திடும் அங்கு ஒரு பாலை தந்த மது பருகி பருவாளை நின்று மதர்க்கும் மருங்கு ஏலாம். அங்கு ஒரு பால், அந்த மருத நிலத்தின் ஒரு பகுதியிலே ஒரு பக்கத்திலே வேளை வென்ற முகத்தியர். வேள்னா மன்மதன். மன்மதனையே வெல்லக்கூடிய அழகு கொண்ட முகத்தை உடைய பெண்கள். சும்மா கிடையாதுங்க, மன்மதனுக்கு வேலையே மற்றவங்களை மயக்கிறது தான். அந்த மன்மதனையே அவனோட வேலையையே இவங்க முகம் வெல்லுதாம். அப்படின்னா இவங்க அழகு எப்படி இருக்கும்? வெம்முலை, வெம்மைன்னா விருப்பம், விருப்பத்தை காதலை தூண்டக்கூடிய மார்பகங்கள். இந்த பெண்கள் அவங்களோட முக அழகால உடலின் வனப்பால அங்க இருக்கிற ஆண்களை ஆளை நின்று முனிந்திடும் ஆண்களை எதிர்த்து நிற்க வச்சு ஒரு விதமான பணியச் செய்யும், முடக்கி போடும். ஒரு மயக்கத்திலேயோ இல்லை ஏக்கத்திலேயோ அப்படியே நிற்க வச்சிடும். அங்கே ஒரு பக்கத்தில் பெண்களோட அழகு ஆண்களை இப்படி பண்ணுது.
மருங்கு எல்லாம் அதே மருத நிலத்தின் எல்லா பக்கங்களிலேயும் என்ன நடக்குது தெரியுமா? பாலை தந்த மதுப்பருகி, தென்னம்பாளை, பனைம்பாளை, இதிலிருந்து வடியும் அந்த இனிமையான மதுவை, அந்த தேனை பருகி, அந்த நிலம் எவ்வளவு வளமானதுன்னா அங்க இருக்கிற மரங்கள் கூட மதுவை தருது. அந்த மதுவை பருகி பருவாளை, பெரிய வாழை மீன்கள், அந்த வயல்களில் நீர்நிலைகளில் இருக்கிற வாழை மீன்கள் நின்று மதர்க்கும். அங்கே பெண்களோட அழகை பார்த்து ஆண்கள் நின்று முனிந்திடும்னு சொன்னார் இல்லையா? இங்கே இந்த மீன்கள் அந்த மதுவை பருகி அப்படியே நின்று மதர்க்கும். மதர்த்தலன்னா செருக்குதல், களிப்பால், விரைப்பா, நிற்றல். மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி அந்த வளத்தின் களிப்புல, அந்த மதுவின் மயக்கத்துல அப்படியே செருக்குடன் நிக்குதுங்களாம். அற்புதம் பாருங்க. கம்பர் ஒரே பாட்டுல பெண்களோட அழகையும் நிலத்தோட வளத்தையும் அதனால ஏற்படுற விளைவுகளையும் எப்படி இணைச்சு பேசுறாரு. பெண்களோட அழகு ஆண்களை ஒரு விதமான செருக்குல, மயக்கத்துல நிறுத்துதுன்னா, நிலத்தோட வளத்தால் கிடைக்கிற மது மீன்களை ஒரு விதமான செருக்குல, களிப்புல நிறுத்துது. ரெண்டு இடத்துலையும் நின்றுங்கிற ஒரே வார்த்தையை கம்பர் பயன்படுத்துறார் பாருங்க. மனிதர்கள் ஆகட்டும் மீன்கள் ஆகட்டும் அந்த கோசல நாட்டோட வளத்தாலையும் அங்க இருக்கிற அழகுனாலையும் ஒரு விதமான களிப்புல செருக்குல மிதக்குறாங்கன்னு காட்டுறாரு. இதுதான் மருத நிலத்தோட மயக்கம். சும்மா ஒரு நிலத்தோட வளத்தை சொல்லாம அங்க இருக்கிற மனுஷங்களையும் மீன்களையும் பூச்சிகளையும் கூட அந்த வளமும் அழகும் எப்படி பாதிக்குதுன்னு சொல்றாரே கம்பர். இது வெறும் வர்ணனை இல்லைங்க. அந்த நிலத்தோட உயிர் துடிப்பை, அதோட ஆன்மாவை நமக்குள்ள செலுத்துற ஒரு மாயவித்தை. இப்படி கோசல நாடு எல்லா விதத்திலையும் செழிச்சு அங்கே வாழறவங்க எல்லாரையும் களிப்பில ஆழ்த்திக்கிட்டு இருந்ததாம். அந்த நாட்டின் ஒரு சிறு துளிதான் இந்த பாட்டு. நம்மை சுற்றியுள்ள விஷயங்களும் நம்மிடம் உள்ள வளங்களும் நம்மை ஒரு விதமான களிப்புல, செருக்குல ஆழ்த்துதா, இல்ல இன்னும் அடக்கமா இருக்க வைக்குதா? சிந்திப்போம். கோசல நாட்டின் விளைநிலங்களின் செழிப்பும் அங்குள்ள எருமைகளின் வாஞ்சையும். வணக்கம் நண்பர்களே. கம்பனின் காவியத்துக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். போன பாட்டுல மருத நிலத்தோட அழகையும் அங்க இருக்கிற பெண்களின் அழகையும் வாழ்வின் செழிப்பையும் பார்த்தோம். இப்போ அங்க இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி கம்பர் எப்படி பேசுறாருன்னு பார்க்கலாமா? சாதாரணமா நாம பார்க்கிற ஒரு காட்சியை கவிதையில எப்படி உயர்த்தி பிடிச்சிருக்கிறார்னு பாருங்க. ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள், ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள தழைப்பன சாலியே. ஈரநீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள். அதாவது அந்த மருத நிலத்துல குளிர்ந்த தண்ணிக்குள்ளே முழுகி அப்படி ஜில்லுன்னு எழுந்து வர்ற கருப்பு எருமைகள் இருக்கே, அதுங்க நடந்து வர்றத பார்த்தா வானத்துல இருந்து இறங்கி வந்த சில கருமேகங்கள் இந்த பூமியிலே நடந்து வர்ற மாதிரி இருக்குதாம். என்ன ஒரு அழகான உவமை பாருங்க. கருமேகம் மழை பொழிஞ்சு நிலத்தை வளமாக்கும். அதே மாதிரி இந்த கருப்பு எருமைகளும் நிலத்துக்கு வளத்தை தர்ற மாதிரி இருக்குன்னு கம்பர் சொல்றார். எருமையை வெறும் எருமையா பார்க்காம அதை மேகத்தோட ஒப்பிட்டு ஒரு பெரிய காட்சியா விரிச்சு காட்டுறார் நம்ம கவி சக்கரவர்த்தி. ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரை கொள்ள. அந்த எருமைகளுக்குள்ளே ஒரு தாய் மனசு இருக்குமே. ஊர்ல கட்டி போட்டுட்டு வந்த தன்னோட கன்று குட்டிய அதுங்க நினைக்குதாம். உள்ளிட அப்படின்னா மனசுக்குள்ளே ஆழமா நினைச்சு உருகுதுன்னு அர்த்தம். அப்படி நினைச்ச உடனேயே அதோட மென்மையான மடியிலிருந்து பால் அருவியா கொட்டுதாம். அடடா, தாய்மையோட நெகிழ்ச்சி, அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுது பாருங்க. கன்றுக்குட்டிய நினைச்ச உடனேயே பால் சுரக்குது. இது ஒரு சாதாரண விலங்கு கிட்ட இருக்கிற தாய்மை பாசம். ஆனா கம்பர் அதை இங்கே கொண்டு வந்து நிறுத்துறார். தழைப்பனசாலியே. அப்படி மடியிலிருந்து தாரை தாரையா கொட்டுற அந்த பால் எங்க போகுதாம்? அங்க இருக்கிற செந்நெல் வயல்கள் மேல பட்டு அந்த நெற்பயிர்கள் செழித்து வளருதாம். பாருங்க, மேகமா வர்ற எருமைகள், தாய் பாசத்தால பொழியிற பால், அந்த பாலால் தழைக்கிற நெல். இது என்ன ஒரு கற்பனை!
தாய்மையின் அன்பும் இயற்கையின் வளமும் நிலத்தின் செழிப்பும் எல்லாம் ஒன்னோடொன்னா கலந்து எப்படி ஒரு காட்சியை கம்பர் காட்டுறார் பாருங்க. இது சாதாரண பால் இல்ல, இது தாய்மையின் பால், இது வளத்தின் அடையாளம். இந்த பாட்டுல கம்பர் சாதாரணமா நாம பார்க்கிற ஒரு கருப்பு எருமையையும் ஒரு வயலையும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஒரு கவித்துவமான காட்சியா மாத்துறாரு பாருங்க. மேகத்தோட ஒப்பிட்டு ஆரம்பிச்சு தாய்மையின் அன்பை பேசி அந்த அன்பே வயலுக்கு வளமா மாறுதுன்னு சொல்றாரு. இது கம்பனுக்கு மட்டுமே உரிய ஒரு அற்புதம். இயற்கையும் உயிர்களும் உணர்வுகளும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்குங்கின்றத இந்த நாளே வரியில அற்புதமா சொல்லிட்டார் கவி சக்கரவர்த்தி. அடுத்து சமையல் அறையிலிருந்து வரும் நீர் எப்படி நிலத்தை வளப்படுத்துதுன்னு பார்க்கலாம். கோசல நாட்டின் செல்வம் சமையலறையின் செழிப்பிலும் தெரியும் அதிசயம். நண்பர்களே, போன பாட்டுல சோழ நாட்டோட செழிப்பை எருமையோட பால் எப்படி காட்டுதுன்னு பார்த்தோம். நிலம் எவ்வளவு வளமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க வீடுகளில் செழிப்பு எப்படி இருக்கும், அதையும் கம்பர் விடுவாரா என்ன? அவரோட அடுத்த பாட்டு ஒரு வீட்டோட அடுப்பங்கரையில இருந்து ஆரம்பிச்சு ஊரோட வயல்வெளி வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க அந்த பாட்டுக்குள்ள போலாம். முட்டிலட்டில் முழங்குகிற வாக்கிய நெட்டுலை கழுநீர் நெடு நீத்தம்தான் பட்ட மென் கமுகு ஓங்கு படப்பை போய் நட்ட செந்நெலின் நாறு வளர்க்குமே. அற்புதம். கம்பர் ஒரு சமையல் அறையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அது சாதாரண அடுப்பங்கரை இல்ல. முட்டு இல் அட்டில். பாருங்க, முதல் வார்த்தையே முட்டு இல். எந்த குறைவும் இல்லாத எல்லா பொருளும் நிறைஞ்சு வழியிற ஒரு அடுப்பங்கரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு சமையலுக்கு எந்த குறையும் இல்லை, செழிப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். முழங்குகிற வாக்கிய நெட்டுலை கழுநீர் நெடுநீத்தம்தான். அந்த செழிப்புல சமைக்கிறாங்க. சும்மா கொஞ்சமா இல்லை, நெட்டுலை பெரிய அண்டால அரிசி கழுவுறாங்க போல. அந்த அரிசி கழுவுன தண்ணி கழுநீர் அது வெளியேறும் போது முழங்குகிற சத்தம் கேட்குதாம். ஏன்னா அது நெடுநீத்தம்தான், ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுதாம். சாதாரண அரிசி கழுவுன தண்ணியை நெடுநீத்தம்னு கம்பர் சொல்றாருன்னா எவ்வளவு அரிசி அங்க கழுவப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அளவுல சமையல் நடக்குது, எவ்வளவு பேர் அங்கே சாப்பிடுறாங்க. பட்ட மென் கமுகு ஓங்கு படப்பை போய். சரி, இந்த வெள்ளம் மாதிரி ஓடுற கழுநீர் எங்க போகுது? படப்பை, தோட்டம் வழியா போகுது. எந்த தோட்டம்? கமுகு, பாக்கு மரம் உள்ள தோட்டம். மென் கமுகு, மென்மையான பாக்கு மரங்கள், புதுசா வளர்ற மரங்கள் போல. ஓங்கு படப்பை, உயர்ந்து நிற்கிற தோட்டம். அதுவும் எங்க இருக்குன்னா பட்ட ஒரு வாய்க்கால், ஒரு நீரோடைக்கு பக்கத்துல. அப்போ அந்த கழுநீர் அந்த வாய்க்கால் வழியா அழகிய பாக்கு தோட்டம் வழியா பாய்ஞ்சு போகுது. பாருங்க, கழிவு நீர் கூட அழகான தோட்டம் வழியாதான் போகுது. அங்கேயும் ஒரு அழகு. நட்ட சென் நெலின் நாறு வளர்க்குமே. கடைசியா இந்த நீர் எங்க போய் சேருது தெரியுமா? கழனிக்கு, வயலுக்கு. அங்க என்ன நடக்குது? நட்ட சென் நெலின் நாறு வளர்க்கும். ஏற்கனவே நடப்பட்ட செந்நெல் நாத்துகளை இந்த நீர் வளர்க்குதாம். ஆச்சரியமா இருக்குல்ல. வீட்டோட அடுப்பங்கரையில இருந்து வெளியேறின அரிசி கழுவுன தண்ணி வயல்ல இருக்கிற நெல் நாத்துகளை வளர்க்குது. இதுதாங்க கம்பர். சாதாரணமா நாம தூக்கி போடுற ஒரு விஷயத்துல கூட ஒரு தேசத்தோட வளத்தையும் அங்கே இருந்த மக்களோட செழிப்பையும் அவங்க வாழ்ந்த சூழலோட தூய்மையையும் எல்லாத்துக்கும் மேல அங்கே இருந்த ஒரு இயற்கையான சுழற்சியையும் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். உணவுப் பொருள்ல செழிப்பு, அது சமைக்கப்படும் அளவுல செழிப்பு. அந்த சமையல் நீர் கூட வீணாகாம அடுத்த விளைச்சலுக்கு உதவுறதில்ல. செழிப்பு. ஒரு செழிப்பான வாழ்க்கை முறைனா இப்படித்தான் இருக்கும் போல. இப்போ நம்ம வீடுகளில் இருந்து வெளியேறும் நீர் எங்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்தா கம்பராமாயண காலத்தோட செழிப்பு நமக்கு புரியும். என்ன ஒரு வர்ணனை! அடுத்து அந்த வளத்தோட வேறொரு பரிமாணத்தை, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காட்சியை கம்பர் தனது வர்ணனையில கொண்டு வந்து நிறுத்தப் போறார். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
கோசல நாட்டின் செல்வச் செழிப்பை ஒரு அற்புத காட்சி வழியே காட்டும் கம்பர். நண்பர்களே, போன பாட்டுல சமையலறையில் இருந்து வழிந்த அரிசி கழுவிய நீர் கூட நெற்பயிரை வளர்த்ததுன்னு பார்த்தோம். இப்போ அதைவிட இன்னும் ஒரு படி மேல போய் அந்த நாட்டின் செல்வம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்றார். கேளுங்க. சூட்டுடை துணை தூநிறவாரணம் தாழ்துணை குடைய தலை சால்மணி மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என கூட்டின் உய்க்கும் குறியின் குழாம் அரோ. பாருங்க, கம்பர் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறார்னு. சூட்டுடை துணை தூ நிறவாரணம், தலையில் கொண்டை கொண்ட தூய நிறமுள்ள சேவல் ஜோடிகள் அல்லது கோழிகள். இந்த வாரணம்ங்கிறது இங்கே கோழி இனத்தை குறிக்குது. தாழ்துணை குடைய தலைசால் மணி, அந்த சேவல்கள் தன்னோட 2 கால்களாலேயும் குப்பையையோ மண்ணையோ கிளறுது. இப்படி தன்னோட கால்களாலேயும் துணையான மற்றொரு காலாலேயும் குடையும் போது அங்கே என்ன கிடைக்குது? தலை சிறந்த மதிப்புமிக்க மணிகள், சாதாரண கற்கள் இல்லை, தலை சால் மணி, அதாவது மற்ற எல்லா மணிகளை விடவும் உயர்ந்த விலையுயர்ந்த மணிகள். மேட்டு இமைப்பன மின்மினி ஆம் என, அப்படி கிளறும்போது அந்த மண்மேடுகளில் அந்த மணிகள் பளபளன்னு மின்னுதாம். கண்ணை பறிக்கும் ஒளி, அதை தூரத்திலிருந்து பார்க்கிற குருவி கூட்டங்கள். இந்த குறிங்கிறது சின்னஞ்சிறு குருவிகளை குறிக்குது. அடடா, இது மின்மினி பூச்சி போல இருக்கேன்னு. என்ன ஒரு அறியாமை பாருங்க. கூட்டின் உய்க்கும் குறியின் குழாமரோ, அதை மின்மினி பூச்சின்னு நினைச்சு அந்த பளபளக்கும் மணிகளை எடுத்துட்டு போய் தன்னோட கூட்டிலே வச்சுக்குதாம். என்ன ஒரு காட்சி! என்ன சொல்ல வராரு கம்பர்? அந்த கோசல நாடு அவ்வளவு செழிப்பாக இருந்ததாம். அங்கே தூக்கி எறியும் குப்பையில் கூட சாதாரண கற்கள் இருக்காதாம். விலை உயர்ந்த மணிகள் தான் சிதறி கிடக்குமாம். அது பளபளன்னு மின்னும்போது அதை மின்மினி பூச்சின்னு சின்னஞ்சிறு குருவிகள் தப்பு கணக்கு போட்டு வெளிச்சத்துக்காக தன்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு போகுதாம். இந்த இடத்துல கம்பர் ஒரு அழகான அணியை பயன்படுத்தி இருக்கார். அதுதான் மயக்க அணி. ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளா தப்பு கணக்கு போடுறது, குழம்பி போறது. இங்கே மணிகளை பார்த்து குருவிகள் மின்மினின்னு தப்பு கணக்கு போடுது. இது எதனால? அந்த மணிகளின் அளவு கடந்த பளபளப்பால் தான். அதைவிட முக்கியம், அந்த நாடு எந்த அளவுக்கு செல்வம் கொழித்திருந்தது என்பதை காட்டுறதுக்கு இந்த காட்சியை பயன்படுத்துறாரு. சாதாரண சேவல் காலை வச்சு கிளற குப்பையில கூட இப்படி மணிகள் கிடைக்குதுன்னா அந்த நாட்டோட செல்வம் எவ்வளவு பெரியது. குருவிகள் கூட செல்வத்தை அலட்சியமா பார்க்குதுன்றதை இப்படி நயமா சொல்றார் கம்பர். அந்த சின்னஞ்சிறு பறவைகளின் அறியாமை வழியே ஒரு நாட்டின் அளவற்ற செல்வத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு சொல்வளம்! கம்பனின் கவித்திறன் நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க செல்வங்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம், பயன்படுத்துகிறோம் அல்லது வீணாக்குறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கணம் சிந்திக்கலாம். கோசல நாட்டு ஆயர் மங்கையரின் வெண்ணெய் கடையும் உழைப்பு. வணக்கம் நண்பர்களே. ஒரு வளமான நாட்டில் காலை நேரம் எப்படி இருக்கும்? என்னென்ன சத்தங்கள் கேட்கும்? வீடுகளுக்குள் நடக்கும் ஒரு மிகச் சாதாரணமான வேலை கூட கம்பரின் கண்களுக்கு எப்படி கவித்துவமாய் தெரிந்தது என்பதைத்தான் இந்த அற்புதமான பாடல் மூலம் நாம் உணரப்போகிறோம். தோயும் வெண் தயிர்மத்து ஒலி துள்ளவும் ஆயவெள் வளை வாய்விட்டு அரற்றவும் தேயும் நுண் இடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். கம்பன் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம் காதுகளாலும் கண்களாலும் ஏன் நம் உடலாலும் அதை உணர வைப்பார். இந்த 4 வரிகளுக்குள் எத்தனை இயக்கம், எத்தனை உழைப்பு, எத்தனை அழகு! முதல் வரியை பாருங்க. தோயும் வெண்தயிர் மத்து ஒலி துள்ளவும். தோயும் வெண்தயிர், நல்ல கெட்டியான பக்குவப்பட்ட வெண்மையான தயிர். அதை மத்தால கடையறாங்க. அந்த மத்து ஒலி, தயிரை கடையிற சத்தம் எப்படி இருக்காம்? துள்ளவும் என்கிறார் கம்பர். சும்மா ஒரே மாதிரி சத்தம் போடல, அந்த மத்தை கடையிற வேகத்திலையும் தயிரோட கெட்டியிலையும் சத்தம் விட்டு விட்டு உயர்ந்து தாழ்ந்து துள்ளி துள்ளி வருதாம். அந்த சத்தத்தையே ஒரு உயிருள்ளதாக்கி நம் காதுகளுக்குள் ஒலிக்க வைக்கிறார் கம்பர். அடுத்த வரி, ஆயவெள் வளை வாய்விட்டு அரற்றவும். அந்த ஆயர் மங்கையர் கையில் என்ன அணிஞ்சிருக்காங்க? ஆயவெள் வளை, ரொம்ப அழகான
வேலைப்பாடு அமைந்த ஆய வெண்மையான சங்கு வளையல்கள். அவங்க வேகமா தயிரை கடையிறப்போ அந்த வளையல்கள் ஒன்னோடொன்னு மோதி சத்தம் போடும் இல்லையா? அந்த சத்தம் எப்படி இருக்காம்? வாய் விட்டு அரற்றவும் என்கிறார். அரற்றுதல்னா புலம்புதல், அழுவது போல சத்தம் போடுதல். அவங்க பண்ற வேலையோட கஷ்டத்தை, அந்த உழைப்போட தீவிரத்தை அந்த வளையல்களே வாய் விட்டு புலம்புற மாதிரி கிளுகிளுன்னு சத்தம் போடுதாம். ஐயோ, என்ன ஒரு அற்புதமான கற்பனை! ஒரு சத்தத்துக்கு ஒரு உணர்வை ஏத்திட்டாரு பாருங்க கம்பர். வளையல் அழுமா? ஆனால் அதன் ஓசை அந்த உழைப்பின் அடையாளமாக புலம்புகிறது என்று சொல்வது கம்பனின் உச்சகட்ட கவித்திறன். 3வது வரி, தேயும் நுண் இடை சென்று வணங்கவும். அந்த உழைக்கும் பெண்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும்? இயற்கையிலேயே மெலிந்த, அதாவது தேயும் நுண் இடை, தேய்ந்து போற மாதிரி மெல்லிய இடுப்பு. அந்த தயிரை கடையிற வேகத்துல அந்த உடம்பு எப்படி ஆகுதாம்? சென்று வணங்கவும். முன்னால் குனிஞ்சு குனிஞ்சு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து வேலை செய்யுது. அந்த மெல்லிய இடைக்கு அது ஒரு பெரும் பயிற்சி, ஒரு பெரும் வேலை. உழைப்பின் காரணமாக இடை இன்னும் மெலிந்து போற அளவுக்கு, அல்லது இடுப்பு வளைந்து வளைந்து வணக்கம் சொல்ற மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு படி மேல சொல்றார் கம்பர். கடைசி வரி, ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். இப்படி கெட்டியான தயிரை கடைஞ்சு மத்தோட ஓசை துள்ளி வளையல் அரற்ற இடுப்பு வளைஞ்சு வளைஞ்சு வேலை செய்யும்போது யார் அவங்க? ஆயர் மங்கையர், இடைக்குலத்தைச் சேர்ந்த பெண்கள். அவங்க கை எப்படி ஆகுதாம்? அங்கை வருந்துவார். அவங்களோட அழகான கைகள் கூட அந்த உழைப்புல வருந்தி போகுதாம், வலிக்குதாம். எவ்வளவு உழைப்பு பாருங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க நண்பர்களே. ஒரு சாதாரண தயிர் கடையிற வேலையை கூட அதுல இருக்கிற சத்தம், அந்த உழைப்பு, அந்த உழைப்பால உடம்புக்கு ஏற்படுற அசைவு, கையில ஏற்படுற வலி, இது எல்லாத்தையும் கோர்த்து நம் கண்முன்னே நிறுத்தி நம் காதுகளுக்குள் ஒலிக்க வச்சு ஒரு அற்புதமான கவிதையாக்கிட்டாரு கம்பர். எந்த வேலையும் தாழ்ந்ததில்லை, எல்லா உழைப்புக்கும் ஒரு அழகு உண்டுன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. அந்த நாட்டின் வளத்துக்கு அந்த மக்களின் உழைப்பும் ஒரு காரணம் என்பதை எவ்வளவு அழகாக பதிவு செய்கிறார். நம்ம வீடுகளில், நம்ம வேலைகளில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன அழகுகளை, உழைப்பின் பெருமையை நம்ம கவனிக்கிறோமா? சிந்திப்போம். கோசல நாட்டின் இயற்கை முதல் இல்லங்கள் வரை நிறைந்த மங்கள ஒலிகள். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். நேற்றைய பாடலில் கோசல நாட்டு இளம் பெண்கள் வெண்ணெயை கடைந்து கொண்டிருந்த காட்சி, அந்த மத்துக்களின் ஓசை கேட்டோம் அல்லவா? அந்த நாடே இப்படித்தான். எந்நேரமும் எங்கோ ஒரு இசை, ஒரு ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கோசல நாட்டின் ஒலிகளை கம்பன் இன்று நமக்கு காட்டுகிறார். கேளுங்கள். தினைச்சிலம்புவ தீம் சொல் இளங்கிளி, நனைச்சிலம்புவ நாகு இளவண்டு, பூம்புனல் சிலம்புவ புல் இனம், வள்ளியோர் மனை சிலம்புவ மங்கள வள்ளையே. ஆகா, என்ன ஒரு வர்ணனை! முதல் வரி, தினை சிலம்புவ தீம் சொல் இளங்கிளி. தினைப்புணத்திலே, அதாவது தினை விளைஞ்சிருக்கிற வயல்வெளியிலே சிலம்புவன்னா ஒலிக்குது, சத்தம் போடுது. எது சத்தம் போடுது? தீம் சொல் இளங்கிளி. தீம் சொல்லுனா இனிமையான பேச்சை பேசுகிற இளங்கிளிகள். இளம் கிளிகள் தினை கதிர்களை கொறிக்க வரும்போது அவை எழுப்பும் அந்த சத்தம், அந்த இனிமையான கிச்சு கிச்சுன்னு சத்தம், அதுதான் முதல் இசை. வயலில் இருந்து வருது அந்த இசை. அடுத்தது பாருங்க, நனை சிலம்புவ நாகு இளவண்டு. நனை அப்படின்னா அரும்பு, மலராத மொட்டு. அந்த மொட்டுக்குள்ளே சிலம்புவ சத்தம் போடுது. எது? நாகு இளவண்டு. நாகுன்னா இளமையானன்னு அர்த்தம். இளம் வண்டுகள் இப்பதான் பூப்படைகிற அந்த அரும்புக்குள்ளே இருக்கிற இளம் வண்டுகள் எழுப்புகிற ரீங்காரம், அந்த வண்டின் இசை மொட்டுகளிலே இருந்து ஒலிக்குது. அப்புறம் பூம்புனல் சிலம்புவ புல் இனம். பூம்புனல்னா தாமரை பூத்திருக்கிற குளங்கள், ஆறுகள் மாதிரி நீர்நிலைகள். அங்கே சிலம்புவ ஒலிக்குது. எது? புல் இனம், பறவைகளின் கூட்டங்கள். நீர்நிலைகளிலே திரியிற பறவை கூட்டங்கள் எழுப்புகிற ஆரவாரம். அதுதான் 3வது இசை. நீர்நிலைகளிலே இருந்து ஒலிக்குது அந்த இசை.
கடைசி வரி வள்ளியோர் மனை சிலம்புவ மங்கள வள்ளையே. இது ரொம்ப முக்கியம். வள்ளியோர் மனை வள்ளல்கள் இருக்கிற வீடுகள், அதாவது கொடை குணம் கொண்ட மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிற செல்வந்தர்களுடைய வீடுகள். அந்த வீடுகளிலே சிலம்புவ ஒலிக்குது. எது? மங்கள வள்ளை. வள்ளை பாட்டுன்னா என்ன தெரியுமா? உரலிலே நெல்லை இடிக்கும் போது அந்த பெண்கள் உரலுக்கு ஏத்த மாதிரி பாடுவாங்களே, அதான் வள்ளைப்பாட்டு. அதுவும் மங்கள வள்ளை. சுபமான நல்ல பாடல்கள். யோசிச்சு பாருங்க. திணைப்புணத்திலே கிளியின் சத்தம், மொட்டுகளிலே வண்டின் ரீங்காரம், நீர்நிலைகளிலே பறவைகளின் கீச்சிடல், இதெல்லாம் இயற்கையின் இசை. இதோட நிறுத்தியிருந்தா சாதாரண வர்ணனை. ஆனா கம்பன் என்ன பண்றாரு? மனுஷங்க வீடுகளிலே கேட்குற சத்தத்தையும் சொல்றார். அதுவும் யாரு வீடு? வள்ளியோர் மனை, கொடை வள்ளல்களோட வீடு. ஏன் வள்ளல் வீட்டில் வள்ளைப்பாட்டு கேட்குது? ஏன்னா அங்கதான் நெல் நிறைய இருக்கும். அதை இடிப்பாங்க, அதை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. வளம் இருந்தா மட்டும் பத்தாது, கூடவே அந்த வள்ளல் தன்மையும் இருக்கணும்னு கம்பன் இந்த வரியில அத்தனை சூட்சுமமா சொல்றார் பாருங்க. வளமும் தர்மமும் நிறைந்திருக்கிற வீடுகளிலே தான் மங்களமான ஒலிகள் ஒலிக்கும். ஒரே வார்த்தை, சிலம்புவ. திரும்ப திரும்ப பயன்படுத்தி அந்த கோசல நாடு எங்கும் இசை மையம், ஒலி மையம்னு சொல்றார் கம்பர். இதுதான் சொற்பொருட் பின்வரு நிலையணி. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி அந்த இடத்தின் சிறப்பை உணர்த்துவது. இயற்கையின் இசையையும் மனித உழைப்பின் இசையையும் அந்த உழைப்பின் பின்னால் இருக்கிற வளத்தையும் தர்மத்தையும் ஒரே பாடலில் அள்ளி கொடுக்கிறார் கம்பன். கோசல நாட்டின் வளம் கண்ணுக்கு மட்டும் தெரியாது, காதுக்கும் கேட்கும்னு நிரூபிக்கிறார். நம்ம நாடுகளில் இன்னைக்கு என்ன சத்தம் கேட்குது? வாகன போக்குவரத்து நெரிசல் சத்தம், இரைச்சலான பேச்சுகள், சண்டைகளின் சத்தம். கம்பன் காட்டும் கோசலமும் இன்றைக்கு நாம் வாழும் இடமும் எங்கே இருக்குன்னு ஒரு கணம் யோசித்து பார்க்கலாம்.